சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் திரு ப. சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் உகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை தருமபுரி திரு தியாகசீலன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தார்கள். அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொண்டந்தான் என் செய்யும் அல்லல் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொண்டந்தான் என் செய்யும் பிள்ளை மாநகரே பிள்ளை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கு அல்லலன் செய்யும் சிற்றம்பலவனார்க்கு அடிமை பூண்டேனுக்கு அறிவினை என் செய்யும் சிற்றம்பலவனார்க்கு அடிமை பூண்டேனுக்கு அல்லலன் செய்யும் அருவினையன் செய்யும் கொல்லை வல்வினை கொண்டந்தானன் செய்யும் பிள்ளை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே மதுரபாய் மொழி மங்கை ஓர் பங்கினம் மதுரபாய் மொழி மங்கையோர் பங்கினம் சதுரம் சித்தம்பலவா மதுரபாய் மொழி மங்கை ஓர் பங்கினம் சதுரம் சித்தம்பலவா மதுரவாய் மொழி மங்கை ஓர் பங்கினம் சித்தம்பலவன் மதுரவாய் மொழி மங்கை ஓர் பங்கினம் சதுரம் சித்தம்பலவன் திருமலை அதிர முடி பத்திர தேவடி தங்கடை தேவடி தங்கடை மதுரவாய் மொழி பாதவ மதுரவாய் மொழி
பனிரவாய் மொழி மதுரவாய் மொழி மதுரவாய் மொழி தந்தை தாயர் தந்தை சுற்றத்தார் எம்மாடு சும்மாட தாயர் தந்தை சுற்றத்தார் எம்மாடு மாட செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சதறு செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை திருவிரகால் தீமூட்டி செல்லும் தீமூட்டி செல்லாலிட்ட வேடத்தால் ஈடு பொன்னி திரு ஆனைக்கா உடைய செல்வா திரு ஆனைக்கா உடைய செல்வா என் தண்ணி அத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் என் செய்கேது நான் வருத்தப்பட்டு என்ன ஆக வேண்டியிருக்கு, நான் துன்பப்பட்டு என்ன செய்ய போறேன், நான் செத்து போனா என்ற சாவை தடுக்க யாராலையும் முடியுமா? பிறப்பை தடுத்து விடலாம், இறப்பை தடுக்க முடியாது அல்லவா? பிறப்பை தடுக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். இறப்பை தடுக்க முடியுமா? இல்லது எப்ப நடக்க போகுதுன்னு யாருக்காக தெரியுமா? அதைத்தான் திருஞான சம்பந்தர் சொன்னாரு. யார் அறிவார் இருந்தது, சானாலும் வாழ்நாளும் யார் அறிவார் இல்லையா? தெரியாத போதே இந்த பையன் ஊற விற்கிறான், தெரிஞ்சதுன்னு சொன்னா அந்த உலகத்தையே விட்டு விடுவான் இல்லையா? ஆமா, அதைத்தான் இவர் சொல்றார். எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம் மாடு சும்மாடாம். இந்த சும்மாடு என்பது இழிவு சொல் என்று நான் எண்ணுகிறேன். நான் என்றது ஆமா, வெறும் தண்டம் இதெல்லாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இல்லையா? ஆமா, செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை. உதவுற ஒருத்தன் இருக்கான், அது யாரு? பரமசிவன் ஒருத்தன் தான். அது அவனாலதான் முடியும். அதனால்தான் அவனுக்கு காலகாலம் என்று பேர் இல்லையா? அது வரலாறிலேயே மார்க்கண்டேய முனிவர் ஒருத்தருக்கு தான் நடந்தது என்று இருக்கே தவிர இன்னொருத்தருக்கு நடந்ததா தெரியல. அப்படியே சொல்ல போனா நால்வர் பெருமக்களுக்கு யமன் வரல, அவர்கள் சாகல இல்லையா? ஆமா, நால்வர் பெருமக்கள் சாகலையே, இந்த உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தார்கள். அந்த லிஸ்ட்ல கடைசியா போறவர் தான் வள்ளற் பெருமான் வடலூர் ராமலிங்க அடிகளார் இல்லையா? ஆமா, என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். இங்க இருக்கிறவங்க என்னை விட அறிவுடையவர்கள். என்னுடைய வாத்தியார் சொல்லுவார், நீ மேடையில பாடும்போது கேட்கிறவர்கள்னா உன்னை விட அறிவாளி என்று எண்ணிக்கொண்டு பாடு.
ஆமா, அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ பாடாதே பார். அவர் அப்ப சொன்னது இன்னைக்கு எனக்கு நினைப்பிலேயே இருக்கு. அதனால என்னை விட நீங்க தான் பேரறிவாளர்கள். என்னுடைய கருத்தை சொல்ற, உங்களுடைய கருத்தை சொன்னா நீங்களும் ஒரு கருத்தை சொல்லத்தான் செய்வீங்க அல்லவா? ஆமா, எனக்கு வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றேன், அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை. என்ன பண்ணுவான் பின்ன? சிறுவிறகா தீ மூட்டி செல்லா நிற்பர். என்ன பண்ணுவான்? ஒரு வண்டி விறகு இருக்கும், அந்த விறகு மேல முருட்டு மெத்தைன்னாரு. அத ஒருத்தர் என்ன சொன்னாரு? முருட்டு மெத்தை. அது வந்து பஞ்சு மெத்தை மாதிரியா இருக்கும். அது அதுல முள்ளு முள்ளா இருக்கும். அதுலதான் இவனை தூக்கி படுக்க வைப்பான். இவன் பஞ்சானையில படுத்திருப்பான், அதுல தூக்கி இவனை படுக்க போடுறான் இல்லையா? அதத்தான் முருட்டு மெத்தைன்னாரு இல்லையா? ஆமா, அந்த விறகுல எல்லாம் வச்சுட்டு கடைசியா இவ்வளவு நீட்டு இருக்கும் ஒரு சின்ன குச்சி, அதனாலதான் அந்த தீயை மூட்டுவான். அந்த நடப்ப அப்படியே சொல்றாரு பாருங்க அவரு இல்லையா? சிறுவிறகால் தீ மூட்டி செல்ல போய்கிட்டே இருப்பான், போய்கிட்டே இருப்பான். ஆமா, இவன் போயிட்டான்னு சொல்லிட்டு அவனும் போறதுக்கு ரெடியாவா இருக்கான்? ரெடியா எவனும் இல்ல. நம்ம வகுத்துல பிறந்தவனும் இல்ல, நம்மளை கட்டிக்கிட்டவனும் இல்ல, எவனும் கூடவே வரமாட்டாங்க இல்லையா? வரணுங்கிற எண்ணமும் யாருக்கும் வராது. ஆமா, அப்படி சித்தாய வேடத்தாய் நீடு பண்ணி திரு அணைக்காவுடைய செல்வா எந்தன்னை அத்தா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டடியேன்னு நான் துன்பப்பட்டு என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய இறப்பை தடுக்க எவனால் முடியும்? நீ நினைத்தால் முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். திருத்தாண்டகத்தில் அப்படி வருகிற ஒரு அற்புதமான பகுதி அது. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்க்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி மன்னலறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்ல அந்த போற்றி வானவர்கள் போற்றும் மருந்து போற்றி பெற்றவர்தம் புறமரித்த போற்றி சிவனே போற்றி திருமூலத்தானே போற்றி போற்றி இந்த வடமொழியில அர்ச்சனை செய்யறாங்க இல்லையா, நமோ நம அப்படின்னு, அந்த மாதிரி திருப்பூர்ணி வருகிறது இல்லையா? ஆமா, நாத விந்து கதாதி நமோ நமஹ அப்படி என்பதுதான் நம அப்படின்னு முடிச்சிருக்காரு அவர் இல்லையா? ஆமா, அதத்தான் பெரிய புராணத்தில் என்ன பண்ணினாரு? சுந்தரரை ஆட்கொண்டு விட்டார். கோதில்லா அமுதே, என்னை வந்து நீ ஆட்கொண்டாயா? இது உனக்கு தேவையா? நான் தேவை என்று நீ நினைத்தாயா? உன்னுடைய கருணையை நான் என்ன என்று சொல்லட்டும் அப்படின்னாரு. பரமசிவன் என்ன சொன்னான் தெரியுமா? திருவெண்ணையிலூர்ல இருக்கிற சிவன் என்ன சொன்னான்? பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் எழுதி வைக்கிறார். அர்ச்சனை பண்ற குடும்பத்தில் பிறந்தவர் இல்லையா சுந்தரர்? ஆமா, அதனால அர்ச்சனை பார்த்தே ஆகும். எந்த தொழிலை எவன் செய்தானோ அந்த தொழிலிருந்து எடுத்து காட்டினாதான் புரியும்.
இவருக்கு இவர்கிட்ட நான் பேசுறேன்னு வச்சுக்கோ, இவர்கிட்ட நான் பேசுறேன், இவர் மிருதக்காரர், மிருதங்கத்துக்கு சொல்லுக்கெல்லாம் எண்ணிக்கை இருக்கு. ஐயா இந்த பையன்கிட்ட ஒரு கண்டம் கொடுத்து அனுப்புங்கன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா? இவர் சொல்லி விடுவார் என்னன்னு. அந்த பையனுக்கு ஒரு கண்டம் கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? தெரியாது. இவரை கேட்டா சொல்றாரு, என்னையா 5 ரூபாய் கண்டம்னா 5ன்னு அர்த்தம். சரி, அந்த பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு சங்கீர்ணம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 ரூபாய் கொடுத்து அனுப்போம். அந்த தொழிலே சொல்றது இல்லையா? அந்த மாதிரி அர்ச்சனையை செய்த பரம்பரையில் வந்தவர் சுந்தரர். அதனால அவருக்கு என்ன சொன்னாரு, நீ அர்ச்சனை பண்ண வேண்டாம்டா, பாட்டு பாடிவிடு, அது போரும் எனக்கு அப்படின்னு சொன்னா திருவெண்ணெய்நல்லூர் சிவம். ஆமா, அத்தனை பாட்டே ஆகும். அதனால் மண்ணில் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றான், தூமலை பாடும் வாயான் என்று வருகிறது. இல்லையா? அந்த நம்பிக்கை சுந்தரருக்கு இருந்தது. உடனே சொன்னார், பித்தா பிறை சூடி பெருமானே. உடனே சொல்லிட்டார். எப்படி பாடுவேன்னு சொன்னாரு. பித்தன்னு சொன்னியா, எனக்கு சந்தோஷம்டா. இப்ப என்ன பார்த்து ஒருத்தன் நீ ஒரு பித்து விடா நீ அப்படின்னு சொல்லுங்க, 8 விட்டுருவேன் 2 அரை இல்லையா? ஆமா, நான் என்ன நீங்க கூட செய்வீங்க. அதை ஏத்துக்கிட்டான் பாருங்க. பித்தா பெருசூடி பெருமானே அருளாளா. இத சம்பந்தரும் பித்தா பெருசூடின்னு ஒரு இடத்துல கையாளுறார். எந்த ஒரு தேவாரத்தில் கையாளுறாரு? திரு எருக்கத்தம்புரி ஒரு தேவாரத்தில் கையாளுறார். ஆச்சா, அதற்கு முந்தி உமைய பார்வதி சிவனை பார்த்து நீ பைத்தியமா நீ அப்படின்னு கேட்டுவிட்டான். உமைய பார்வதி வரைக்கும் சின்ன வயசு, தவம் பண்ணினா இவன் கிழ வடிவத்தில் போய் உனக்கு இந்த வயசுல இது தேவைதானான்னு கேட்டான். நீ பிச்சனா நீ கேட்டுவிட்டான். அவன் வருத்தப்படல. ஆமா, ஏன்? பக்தர்கள் சொல்லும் போது அவன் கேட்டுக்கிறான் இல்லையா? திமிர்த்தனமா சொன்னா அவன் கேட்டுக்க மாட்டான். ஆமா, இப்ப பித்தான் சொன்னாரா, பித்தான் பாடி விடுறாரு. பிறைச்சூடு பெருமானி அருளாள பெற்றார் மரபாணி மனத்து பெற்றார் பாடிட்டார். இப்படியெல்லாம் பாடி வச்சும் கூட மைக்கில் வரும். ஆனா தமிழ்நாட்டில் அர்ச்சனை பண்றதுன்னு ஒண்ணு ஒரு நெறி இருக்கு. ஒரு காலத்துல என் மேல நீங்க தவறா எண்ண மாட்டீங்களே, என் கருத்தை சொல்றேன், அவ்வளவுதான். வேண்டாம்னா நீங்க விட்டுடலாம். ஆமா, ஒரு காலத்துல இந்த அர்ச்சனை சரியா நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் பார்த்த வரையிலும் எனக்கு இந்த சைவ சமயத்தினுடைய தொடர்பு 1942 எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் பார்த்த வரலையும் அர்ச்சனை செய்கிறவர்களும் சரியா செய்யல, செய்விக்க சொல்றவனும் அதை சரியா கவனிக்கல. ஏதோ தேங்காய் பழத்தை வாங்கி கொடுத்துட்டா சரியா போச்சுன்னு இவனும் நினைக்கிறான். அவர்களும் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு பூவை போட்டு விட்டு கொடுத்தா போறோம்னு நினைக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நடப்புல இருக்கிறது இல்லையா? ஆமா, குன்றக்குடி அடிகளார்னு ஒருத்தர் வந்தார். தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தார். அப்படி சொன்னவர் தப்புன்னு சொன்னாரோ ரைட்டுன்னு சொன்னாரோ அது அப்புறம் பார்த்துக்குவோம். அந்த தமிழ் அர்ச்சனைக்குன்னு ஏதேனும் ஒண்ணு தயார் பண்ணிட்டு சொல்லல, விட்டுட்டாங்க. குன்றக்குடி அடிகளார் நானும் ஓடி விளையாண்ட நாங்க. ஆமா, சின்ன பிள்ளையில. பின்னால அவர் மடாதிபதியா போனாரு, நான் ஓதுவாரா போயிட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான். விட்டுட்டாங்க. என்ன பண்ணாங்க? அப்புறமா என்ன பண்ணாங்க, தமிழ் அர்ச்சனை விடும்போது இவங்களே ஒண்ணு எழுதுனாங்க. அத்தா போற்றி, ஐயா போற்றி, ஐயா போற்றி, அம்பா போற்றி, அப்பா போற்றின்னு ஒண்ணு எழுதிவிட்டாங்க. இது அந்த கூட்டம் ஒத்துக்கல. எது? வடமொழியில் அர்ச்சனை பண்ற கூட்டம் ஒத்துக்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் மூலமா
அதை செய்தாங்க. அப்புறம் ஒரு பெரியவர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க, இவங்கெல்லாம் எழுதுறது வேண்டாமே, தேவார திருவாசகத்தில் இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்தாங்க. தேவாரத்தில் 5 போற்றி திருத்தாண்டகம் இருக்கு. போற்றி என்பதுதான் நமக என்பதுதான் போற்றி. ஆமா, கைலை மலை திருத்தாண்டகத்தில் 3 திருத்தாண்டகம் இருக்கு பதியம். திருவாரூருக்கு 1 இருக்கு, திருவதிக வீரட்டானத்துக்கு 1 இருக்கு. இது 5 தான் இருக்கிறதா எனக்கு நினைவில் இருக்கு. இப்போ இதை எடுத்து எண்ணி பார்த்தாங்க. திருவாரூர்ல இருக்கிற பதிகத்தில் எண்ணி பார்த்தா 108 கரெக்டா இருக்கு. அளந்து வச்சது மாதிரி 108 இருக்குங்க. ஆமா, இந்த கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி என்று தொடங்கும் திருத்தாண்டகத்தில் 108 நமக அந்த போற்றி வருது. எல்லோருக்கும் பரம சந்தோஷம். இந்த அத்தா போற்றி ஐயா போற்றி எழுதினா பாருங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு இதை செய்யறது வச்சாங்க. இதையாவது சரியா செய்தாங்களான்னு பார்த்தா சரியா நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் தமிழ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த வாதம் நாம வருத்தப்பட்டு விட்டுறதோட சரியை தவிர இந்த பிரச்சனையிலே போய் நாம தலையிடறதுக்கு இல்லை. அதுக்கு எதுக்கு சொல்றேன், இந்த கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி என்ற திருத்தாண்டகத்தில் 108 போற்றி வருகிறது. நமது முன்னோர்கள் பாடி வச்சிருக்கான் பாத்தீங்களா, பின்னால அந்த பயலோ அடிச்சுக்கிட்டு நிற்பான், நம்மள்கிட்ட வருவான், அப்ப நம்மளுக்கு சரியா இருக்கான்னு பார்ப்பான், சரியா இருந்தாலும் எடுத்துக்குவான்னு முன்னாடியே பாடிட்டு இருக்கான் பாத்தீங்களா. முன்னோர்களுக்கு எவ்வளவு முற்றறிவு இருந்திருக்கு பாத்தீங்களா. அதுக்காக தான் சொன்னேன். அதை நான் விட்டுறேன். அந்த திருத்தாண்டகத்தை தான் இருக்கு. சில இடங்கள்ல இப்பவும் இந்த கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி சொல்லி வழிபாடு செய்கிறார்கள். சில இடத்தில் நடக்குது, பல இடத்தில் அது நடைபெறவில்லை என்பதை நாம மறக்கக்கூடாது. ஆமா, ஆக தமிழ்நாட்டில் தமிழ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு நான் விட்டுற வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? நம்மகிட்ட அதிகாரமா இருக்கு. எனக்கு அதிகாரம் தான் நான் போட்டுருவேன். இல்லையே, சரி அதை விட்டுறேன். நான் அடுத்த திருத்தாண்டத்துக்கு போவோம். எவரேனும் தாமாக இல்லாதத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராது அவரவரை கண்டபோது உகந்து அடிமைத்திறம் நோக்கி அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி தவறாது தொழுமடியார் நெஞ்சிலுள்ளே கங்காப்பூர்களின் நண்பரியை காணலாமே. இந்த பாட்டினுடைய கருத்தென்ன? யாரா இருந்தாலும் உனக்கென்ன, எந்த ஜாதியா இருந்தாலும் உனக்கென்ன, அது ஆணோ பெண்ணோ அலியோ யாரா இருந்தா உனக்கென்ன? நெற்றியில விபூதி இட்டானா இலாடம் என்பது நெற்றி. இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் என்று பார்க்காது. ஜாதி 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 ஜாதியால பிரிஞ்சு ஓடி போச்சு நம்ம நாடு. ஆமா, இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரலையும். ஆமா, அதனால எவ்வளவு ஜனங்கள் கஷ்டப்படுது தெரியுமா? இப்பவே சொல்லி 7ஆம் நூற்றாண்டிலே சொல்லிவிட்டாரு. அதை பார்க்காதேன்னு இவர் தெளிவாக சொன்னவர் கடைசியாக வள்ளற் பெருமான் இல்லையா? ஆமா, எத்தனை மகான்கள் வந்து சொல்லியும் நம்ம மண்டையில ஏறலையே, நம்ம அறிவில ஏறலையே. ஆமா, நாம என்ன பண்ண முடியும்? எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஜாதியில எனக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது. ஆமா, என்னுடைய தாப்பனார் பஞ்சனம் மொழியார் தான் போட்டார், என்னுடைய தமையனார் முத்து மொழியார் தான் போட்டார், நாகரத்ன மொழியார் தான் போட்டார், என் தம்பியும் சாமியப்ப மொழியார் தான் போட்டிருக்கான். நான் போடலையே. ஏன்? எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஜாதியில ஒரு வெறுப்பு உண்டு. கூடாது, இந்த ஜாதியை நாம உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுலயே சாமிநாதன் போட்டேன். எங்கேயாவது ஒரு இடத்துல சாமிநாதன் மொழியார் இருக்கான்னு பாருங்க, இருக்காது. எனக்கு அது தேவையில்லை என்பது என்னுடைய எண்ணம்.
நான் நால்வர் பாட்டு படிக்காததுக்கு முந்தியே, வள்ளற் பெருமானுடைய பாட்டு படிக்காததுக்கு முந்தியே இந்த அறிவு சுயமாகவே எனக்கு ஆண்டவன் கொடுத்தது. ஆமா, அது தேவையில்லை. அதைத்தான் இவர் சொல்றார். எவரேனும் தாமாக, யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஆமா, இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும். சாதனம் என்பது ருத்ராட்சம். கண்டால் உள்கி உவராதே, அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒழிந்து அவன்தான் பெரியவன் இவன்தான் பெரியவன் என்று சொல்லாதே. விபூதி இட்டானா, ருத்ராட்சம் போட்டானா, அவன் சிவனடியார்னு விழுந்து கும்பிடு. தேவாரம் சொல்லுகிற நீதி. கேட்போமா? கேட்டோமா? கேட்போமா? கேட்டோமா? கிடையாது. ஆமா, பெரிய புராணத்தில் வருகிற ஒரு கதை உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். சேரமான் பெருமாள் நாயனார் வீதியில யானை மேல ஊர்வலம் போனார், உலா போனார். முப்பெரும் மன்னர்ல ஒருவன் சேரமான் அல்லவா? ஆமா, யானை மேல ஊர்வலம் போறார் அந்த சிவனடியார். கீழே ஒருத்தன் உடம்பு நிறைய விபூதியை பூசிட்டு நின்னா யானையை விட்டு கீழே இறங்கி அவனை விழுந்து நமஸ்காரம் பண்ணாது. அந்த சிவனடியார் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு வண்ணா. ஆமா, அப்பெல்லாம் அந்த வேட்டிக்கு இந்த இப்ப என்னென்னமோ போட்டு வெளுக்கிறான் பாருங்க, என்னென்னமோ போட்டு வெளுக்கிறான். ஆனா தான் அது உடம்புக்கு நமக்கு ஆகல. சில பேர் வண்ணான்ட்ட போட்ட வேட்டியை பாத்தீங்கன்னா அதை மறுபடியும் ஒரு தண்ணியில நினைச்சு அப்புறமா தான் கட்டிக்குவாங்க. ஆமா, நான் வண்ணான்ட்டே போடுறது இல்லையே. ஆமா, அந்த உவர் மண்ணுன்னு ஒண்ணு, அந்த மண்ணு போட்டு இதை வெளுத்தா அந்த உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது இல்லையா? ஆமா, சோத்துக்கு எப்படி வந்துருத்த? என்னென்ன போட்டு சோறு உண்டாக்குறான், அதனாலதான் உடம்புக்கு கேடு வருது. இப்ப இயற்கை உணவு, இயற்கை உரம்போடுன்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ இயற்கை உரம்போடுன்னு சொல்லி கத்துனவனே இப்ப திரும்பி இயற்கை உரம் போடுங்கிறான் இல்லையா? அந்த மாதிரி அந்த வண்ணா என்ன பண்ணா, இந்த உவர் மண்ணை தலையில தூக்கிட்டு போனான். மழை பெஞ்சது, மழை பெஞ்சு அந்த தண்ணி உடம்புல ஒழுகுச்சு. அவரை மழை நின்று போச்சு, வெயில் அடிச்சது, உடம்பெல்லாம் ஒரே வெள்ள வெள்ள வெளியேன்னு இருக்கு. அவன் விபூதி பூசல. ஆமா, இவர் நினைச்சுக்கிட்டாரு விபூதி நினைச்சுக்கிட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டார். பைத்தியக்காரம் நினைக்கிறீங்களா? பைத்தியக்காரத்தனம் நினைக்கிறீங்களா? நினைக்கப்படாது. ஆமா, அவன் பயந்து போய் அடியேன் அடி வண்ணான் அப்படின்னா, அடியேன் அடி வண்ணான் அப்படின்னா உடனே இவர் சொன்ன என்ன சொன்னார் தெரியுமா? நீ வண்ணார பயல, அயோக்கிய பயலே, விபூதி நினைச்சுக்கிட்டெல்லாம் நான் உன்னை கும்பிட்டுட்டேன், தவறல்லவா? இவனுடைய தலையை கொய்து விடுறா அப்படின்னு உத்தரவு போட்டுக்கலாம்ல? கிடையாது, அடியேன் அடிச்சேரம் அப்படின்னார். அடியேன் அடிச்சேரம்னு சொன்னார். வார வாடமே வார வேடமே நினைப்பித்தீர் வருந்தாது போகும் அப்படின்னு சொன்னார் என்று பெரிய புராணம் வருகிறது. உங்களுக்கு தெரியும் தானே அல்லவா? அப்ப அந்த வெள்ளையா பூசிக்கிட்டு இருக்கிற விபூதியை கண்டால் யாராயிருந்தால் என்ன, அப்படி யானை மேல இருந்த ஒரு மன்னன் கீழே இறங்கி வணங்கினான்னு சொன்னா அந்த விபூதியில எவ்வளவு பற்று வச்சிருந்திருக்கணும் அவரு. அதனாலதான் அவர் பூசை பண்ணும் போது நடராஜ பெருமான் சிலம்பொலியை ஆட்டி காட்டினார். சேரமான் பெருமான் பூசை முடிந்ததுக்கு அப்புறமா நடராஜாவை பூசை பண்ணுவார். அவர் பூசை முடிவில் அந்த பூசையை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக சிலம்பொலி கேட்கும் என்று பெரிய புராணத்தில் வருகிறது அல்லவா? அந்த உண்மை இருந்ததுனாலதான் அவன் சிலம்பொலி அவருக்கு ஆட்டி காட்டினான். அதனால்தான் அவருக்கு ஒரு இது எழுதி கொடுத்தான், திருமுக பாசனம் அல்லவா? ஆமா, அந்த விபூதிக்கு அவ்வளவு பெருமை சொல்லுகிறார் நாவுக்கரசர். ஆமா, இவர் தேவர் அவரே தேவர் என்று சொல்லாது, விபூதி இட்டானா ருத்ராட்சம் போட்டானா கடவுளே நீ அவனை விழுந்து கும்பிடுன்னு கூட சொல்லல. அவன் நெஞ்சில தாண்டா கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. நல்ல வேலையா போச்சு அல்லவா? ஆமா, என்று இவ்வளவு இந்த திருத்தாண்டகத்தில் வர்ற பகுதி 1000 பாடலுக்கு மேல பாடி வச்சிருக்கிறாரு. ஒரு சில தொகுப்பு தான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். படிக்கும் போதெல்லாம்
நெஞ்சு வெடிக்குது. இப்படி ஒரு பாடல்களா, இப்படி ஒரு நீதியா கிடைக்குமா? கிடைக்காது. இதுக்கு நடுமத்தில நான் தேவார திருவாசகத்தை இங்கே பாடி காட்டுறேன்னு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். தேவார திருவாசகம் 12 திருமுறைகள் நமக்கு ஆணிவேர் மாதிரி. ஆணிவேறு சல்லி வேறுன்னு ஒரு செடிக்கு இருக்கும். ஆணி வேறும்போது நேர பூமிக்கு போயிடும். சல்லி வேறும்போது இப்படி பக்கத்துல எல்லாம் ஓடும் இல்லையா? ஆமா. அந்த ஆணி வேற எடுத்தா தான் அந்த செடி போகும், அதுதான் போகாது. அந்த மாதிரி ஆணி வேறாக இருக்கிறது தேவார திருவாசகம். அதற்கு சல்லி வேறாக இருக்கிறது தான் நமது நாட்டு புராணங்கள், தமிழ் நூல்கள் அத்தனையும். திருவாசகம் முதற்கொண்டு, திருப்பூர் முதற்கொண்டு ஏனைய புராணங்கள் அத்தனையும். பின்னால வந்த வள்ளற் பெருமான் கூட அதைத்தான் உபயோகப்படுத்துறார். அதெல்லாம் சல்லி வேறு மாதிரி. யாராவது ராமலிங்க சாமி பக்தர் இருந்தா, என்ன எங்க சாமியை சல்லி வேறு சொல்லிட்டீங்களா அப்படின்னு எண்ணாதீங்க. தேவாரத்துக்கு ஈடு சொல்ல முடியாது. சம்பந்தரைத்தான் அவர் குருவாக ஏத்துகிறார். சம்பந்தரை தான் குருவாக ஏத்துகிறார். ஆமா, மாணிக்க வாசக திருவாசகத்தை தான் அவருடைய அருள் நூலா எடுத்துக்கிறார் அவர். அது உங்களுக்கு தெரியும் தானே. நான் இப்பதான் அந்த அருட்பாவை கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நான் சொல்லல தவறு இருந்தா விட்டு விடுங்கள், அவ்வளவுதான். இதுல தேவாரம் 12 திருமுறை சம்பந்தமாக நான் ஒரு 300 காசெட் பாடியிருக்கேன். இப்ப திருப்பூரும் ஒரு 15 பாடியிருக்கேன். நீ ஒரு 10 வெளியிடணும். பாலு வந்துதா? இன்னும் வரலைய? கொண்டாட சொன்னேன். இன்னும் கம்பெனிக்கார கொண்டாடல. கொண்டாந்தாருன்னா உடனே வெளியிட்டு வேணும். எனக்கு என்ன நோக்கம் தெரியுமா? நான் சின்ன பிள்ளையில தேவாரம் பாட ஆரம்பிச்சதிலிருந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே, தேவாரத்தை கேட்க மாட்டேங்கிறாங்களே நான் வருத்தப்பட்டது உண்டு. பின்னால் அதை கேசட்ல பாடும்பொழுது அதை நிறைய கேட்கறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு வந்ததுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஒரு 300 கேசட் வந்தது. பாக்கி ஏனைய பாடல்கள் நிறைய வந்தது. அப்புறம் திருப்பூர் பாடலாம்னு சொல்லிட்டு ஒரு 15 பாடியிருக்கேன்னு நான் பலதரமே நான் இங்கே சொல்லிவிட்டேன். அதுல 10 இன்னைக்கு வெளியிடலாம்னு சொல்லியிருக்கிறேன். நாங்கள்லாம் பிரம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கம்பெனிக்காரரும் நான் வந்து சேரல. வந்தாருன்னா கொடுப்பேன், இல்லைன்னா விட்டுடுவேன். அவ்வளவுதான். நான் என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆமா. அப்படி இதெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அருட்பாவில கொஞ்சம் பாடலாமா? அதுக்கு முந்தி நான் அருட்பாவில கொஞ்சம் பாடியிருக்கிறேன் கேசட்ல. மகாதேவ மாலை, அருட்பெருஞ்சோதி அகவல், பலிவுடை மாணிக்க மாலை, திருவொற்றியூர் மாலை, கந்தகோட்டம் தெய்வ மணி மாலை, இதெல்லாம் நான் பாடியிருக்கேன். இப்போ இந்த அருட்பாவிலையும் ஒரு 10-15 பாடுவோமா அப்படின்னு எண்ணி கம்பெனிக்கார கேட்டேன். 2 நாள் கழிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு கேட்டேன். சரி பாடிங்கன்னு சொல்லிட்டாரு. எடுத்தேன். என்கிட்ட அருட்பா புத்தகம் பலர் வெளியிட்ட புத்தகங்கள் என்கிட்ட இருக்கு. 1928 வெளியான புத்தகம் கூட என்கிட்ட இருக்கு. இந்த புத்தகம் கையில கிடைச்சதுன்னா விடவே மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆமா, பணம் கேட்டா கொடுத்துருவேன், துணி கேட்டா கொடுத்துருவேன், எல்லாம் கொடுத்துருவேன். புத்தகம் கேட்டா தொடாவே நடுவேன். ஆமா, எனக்கு அதுதான் உயிர். அப்படி சரி சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அதுல மனுமுறை கண்ட வாசகம்னு ஒண்ணு எழுதியிருக்கிறார் சுவாமி. உங்களுக்கு தெரியும், எங்கேயும் ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால மேடையில் இருக்கிறவன் சொல்லித்தான் ஆகணும். அதுக்காக சொல்றேன், என் மேல நீங்க வருத்தப்படாதீங்க. அதை எடுத்து பார்த்தேன். என்ன வருகிறது? ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜா இருந்தான் திருவாரூர்ல. அவருக்கு மனுநீதி சோழன் பேரு. அவருடைய அரண்மனையில தன்னுடைய குறைய வந்து சொல்லுவர்களுக்கு நம்ம வீட்டுல இன்னைக்கு இந்த பெல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மணியை கட்டி வச்சிருந்தான்.
அந்த மணி அடிச்சதே இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை. அவன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு தேர் எடுத்துக்கிட்டு போனான். தேர்ல போகும்போது அந்த தேர்கால ஒரு பசுங்கன்னு குட்டி மாட்டிக்கிட்டு செத்து போச்சு. கதையை சுருக்கமா சொல்றேன். இந்த பசு அந்த கண்ணை பார்த்து அழுதுவிட்டு இது அரசனிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து போய், பசுவுக்கு தோணுமா? அது பசுவா இருந்தா தோன்றி இருக்குமா? இருக்காது. நேர போய் இந்த ஆராய்ச்சி மணி அடிச்சது. அரசன் வெளி வந்து பார்த்தான், நம்ம ஆராய்ச்சி மணி இது வரைக்கும் அடிச்சதே இல்லையே, என்னமோ அடிக்குதுன்னு வெளியே உடையாந்து பார்த்தான். ஒரு பசு அழுதுகிட்டு நின்னுது. பார்த்தான், ஏண்டா பசு அழுகுது? யாரோ ஒருத்தன் சொல்லிவிட்டான், உங்க பிள்ளை தேர் எடுத்துட்டு போகும்போது இதனுடைய கன்று மாட்டிக்கிட்டு செத்து போச்சு, அந்த வருத்தத்தை உங்கள்கிட்ட சொல்லத்துக்காக மன்னிச்சுக்கிட்டான். அப்படியா? அரசகுமாரன் ஒரு பசுங்கன்றை கொண்டு விட்டானா? நேர அந்த ஸ்பாட்டுக்கு போனான். பார்த்தா பசுங்க விட்டு செத்து கிடக்கு. யாரோ என்னென்னமோ தீர்ப்பு சொன்னான். ஒருத்தன் சொன்னா அதுக்காக ஒரு வேள்வி பண்ணிட்டா சரியா போயிடும். அரசன் கேட்டான், வேள்வி பண்ணா இந்த பசுமாடு அழுகுதே, அந்த வருத்தம் தீருமா? தீருமாடா அப்படின்னு கேட்டான். போகாது. எப்படி இந்த பசுங்கன்றை இழந்து இந்த பசுமாடு அழுகுதோ அந்த மாதிரி என் பிள்ளையை இழந்து நான் அழுகணும். என்ன வழி? தேர கொண்டு வா, அரசகுமாரனை கூப்பிடு, இந்த இடத்துல படுக்க வை, நேரில் தேர உருட்டி விடுவேன், அவன் சாகணும், எனக்கு ஒரே பிள்ளை, நான் அழுகணும் அப்படின்னு சொன்னான். இந்த கதையை சோழர்களுடைய பெருமைக்காக பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிடார் எழுதியிருக்கார். இந்த கதை ராமலிங்க அடிகளாருக்கு நெஞ்ச பிடிச்சிருக்கு. அத வசன வடிவத்தில் எழுதினார். வசன வடிவத்தில் முதல் நூல் வந்தது ராமலிங்க அடிகளாருடைய மனுமுறை கண்ட வாசகம் தான் என்பதை நீங்கள் மனத்தில் மறக்கவே கூடாது. ஆமா ஆமா. அப்ப இந்த உயிர்ப்பலை செய்யக்கூடாதுன்னு இவருடைய எண்ணமா, அதுக்கு இந்த கதை சரியா வந்தது. இத வசன நடையில் எழுதினாரு. எழுதிவிட்டு என்ன பண்ணினாரு, இந்த அரசன் வருத்தப்படுறான், நான் என்ன பாவம் செய்தேன், ஒரு பசுங்கன்று விட்டு இறந்து போச்சு, நான் என்ன பாவம் செய்தேன்னு அவர் சொல்லும்போது அந்த அரசன் சொன்னானோ சொல்லலையோ, அரசன் சொன்னது மாதிரி ராமலிங்க அடிகளார் எழுதி வச்சிருக்காரு. ஒரு 43 வரி. 43 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த வரிகள், ஒரு வரிக்கு கோடி ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, ஈடு சொல்ல முடியாது. இத பாடலாம்னு நான் எண்ணினேன். ஏன்னு கேட்டா, இந்த நீதி தெரியட்டும், இதுவரைக்கும் அதை யாரும் பாடினதாக எனக்கு தெரியல. ஒரு சில பாடியிருக்காங்களோ என்னமோ, யாரோ ஒருத்தர் சொன்னார், நீங்க தான் ஏதோ ஒரு கேசட்ல 4 வரி பாடியிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். வேற அருட்பா பாடினவங்க யாரும் அதை பாடல அப்படின்னு சொன்னார். சரி, இதை பாடலாம். அன்னைக்கு வள்ளலார் சொன்னது இன்னைக்கு மனித உலகத்துக்கு அது தேவை, அதனால அதை பாடலாம்னு சொல்லி எழுதிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். என்றோ ஒரு நாள் அது வெளியே வரும், கொஞ்சம் லேட்டா வரும், அவ்வளவுதான். இல்ல, அந்த வரியை நான் பாடி காட்டுகிறேன், நீ காதால கேளுங்க. நீங்க முன்னே படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும் வள்ளற் பெருமானுடைய கருத்து, அரசன் சொன்னானோ என்னமோ, வள்ளற் பெருமானுடைய கருத்து
அதனை நான் எப்படி பாடியிருக்கேன்னு பாடி காட்டி விடுறேன். என்னடா தேவாரம் பாடுறேன்னு சொல்லிவிட்டு இது பாடுறாருன்னு நினைக்காதீங்க. இதுவும் சல்லி வேறுதான். நமக்கு வேண்டிய நூல்ல இதுவும் ஒண்ணுதான் இல்லவா? அதுவும் தமிழ் தானே அல்லவா? அதனால நான் எப்படி பாடியிருக்கேன்னு உங்கள்கிட்ட பாடி காட்டி விடுறேன். கொஞ்சம் மன்னித்து கேட்டு விடுங்கள். போடு. அன்னவயல் தூள் அணியாரூர் மனுவா மன்னன் முறை கண்ட பாசகத்தை அன்னவயல் தூள் அணியாரூர் மனுவா மன்னன் முறை கண்ட பாசகத்தை தன்னுடற்கு அருகுலைக்கு தூயமுகத்தான் துணை துணை முகத்தான் அருகுலைக்கு தூயமுகத்தான் துணை துணை கங்கை சடையான் முக்கன் உடையான் அன்பர் தம்முள் அங்கை கை போல் அமர்ந்திருந்தான் அங்கை முகத்தான் கணங்கற்கு முன்னில்தான் மூவாச்சுகத்தான் பதமே துணை இதுவும் வள்ளற் பெருமான். இது காப்பு செய்யுளாக எழுதியிருக்கிறார். வள்ளற் பெருமான் எழுதிய அதுல அல்பா புத்தகத்தில் வந்து வள்ளற் பெருமான் எழுதியதுனால நாம முடிவு பண்ண முடியும், இல்லை என்று முடிவு பண்ண முடியாதல்லவா? ஆமா. இப்போ அந்த அரசன் அழுகிறது மாதிரி எழுதியிருக்கிற பகுதியை நான் சொல்றேன். நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ நல்லோர் மனத்தை செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ மானம் கெடுத்தேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ தடுத்து நின்றேனோ கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ உபகாரம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ ததன பொருளையை சித்து போய் சொன்னேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ மோசம் செய்தேனோ
வரவு போக்கு ஒழிய வழியடைத்தேனோ எனக்கு தொண்டையில கிரிபுரன்னு ஒரு சத்தம் இருக்குது பாருங்க. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அது வரக்கூடாது, வராது. ஆமா, அது வராமத்தான் பாடுவேன். இங்க நான் பேச வேண்டியிருக்கு, பாட வேண்டியிருக்கு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வரும். அதனால நீங்க பெருசா நினைக்க மாட்டீங்க, நான் நினைக்கிறேன். களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து போய் சொன்னேனோ, அதை மோகம் செய்தேனோ, வரவு போக்கூடிய வழியடைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பிறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பிறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, போல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, போல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, கையை நழுவ விட்டேனோ, கலங்கி ஒளித்தோரை காட்டி கொடுத்தேனோ. இந்த வரி பாடும்போது எனக்கு அந்த கட்டபொம்மன் ஞாபகம் தான் வரும். அவன் தங்கியிருந்தான் ராத்திரி போய் ஒரு வீட்டுல, அதை காட்டி கொடுத்து விட்டான் அந்த எட்டப்பன் ஒருத்தன். அதை நீங்க சினிமாவில் பார்த்துட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு சினிமா வருமா? இல்லமே, அந்த மாதிரி ஒரு சினிமா வருமா? அப்படி ஒரு நடிகன் வருவானா? வருவானா? வரமாட்டான், போயிட்டான். அப்படி ஒரு சினிமா தான் இனிமே நம்ம நாட்டில் வருமா? எட்டப்பா இந்த வரி சொல்லும் போது அந்த நினைப்பு தான் எனக்கு வரும். உயிர் போது அவனுக்கு எப்படி துடிச்சிருப்பான் இல்லையா? ஆமா, அவனை தூக்கில போட்ட இடம் இன்னும் இருக்கு, இல்லை இருக்கு. ஆமா, நட்டாற்றில் கையை நடுவத்தேனோ, கலங்கி ஒளித்தோரை காட்டி கொடுத்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, கலங்கி ஒளித்தோரை காட்டி கொடுத்தேனோ, காட்டி கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அடித்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அடித்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பு அடித்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பு அடித்தேனோ, கருப்பம் அடித்து கழித்திருந்தேனோ, கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ. 1943 நான் முதல் அப்பதான் தேவாரம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பந்தாள் மடத்துக்கு போனேன். அப்ப இருந்த சுவாமிகள், பையன் ஆடுறாரு, சின்ன பையன், நிறைய விபூதி பூசிட்டு இருக்கான், உத்ராட்டம் போடுறான், யாரா அப்படின்னு கேட்டார். அங்க மடத்துல வேலை பார்க்கிறான், அதோட தேவாரம் படிக்கிறான் அப்படின்னு சொன்னார் கூட வந்தவர். அப்படியா, நல்லா பாடுறானே, கூப்பிடுவன அப்படின்னாரு. ஆமா, 43 கூப்பிட்டாரு. இங்க போனேன். என்னடா மரத்துல வேலை பார்க்கறியா? ஆமா சாமி. தேவாரம் படிக்கிறியா? ஆமா சாமி. ஒரு தேவாரம் சொல்லு அப்படின்னாரு. மடித்தாடும் அடிமைக்கள் அங்கியே மனநிலை பாடும் நாடும் தடுத்தாட்சி தரும் தமசைக்கிழும்போது தடுத்தாடும்
தரதலத்தில் தமருடனும் பெரியதனும் கரிய பாம்பு பிடித்தாடி இப்ப இந்த பாட்டுக்கு எனக்கு பொருள் தெரியும், ராகத்துக்கு சுரம் சொல்லுவேன், இந்த தாளத்துக்கு என்ன அச்சரம்னு நான் சொல்ல தெரியும் எனக்கு இப்போ. அப்ப எனக்கு தெரியாது. ஆமா, அதை கேட்டுவிட்டு நல்லா தாண்டா பாடுற, நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபாய் கொடுத்தாரு. 5 ரூபாய் கொடுத்தாரு. அப்ப பவுன் என்ன விலை? 30 ரூபாய். இந்த வெயிட்ட சொன்னாதான் உங்களுக்கு அது புரியும் இல்லையா? 5 ரூபாய் கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அதுல பாதி 2.5 ரூபாய் எங்க வாத்தியார் கொடுத்தேன். என்னடா அப்படின்னாரு. அந்த சாமி 5 ரூபாய் கொடுத்தாரு. சாமி ஐயா உங்களுக்கு ஒரு பாதி கொடுத்துட்டேன்னு. சந்தோஷம் சார். அன்னையில இருந்து நான் இன்னைக்கு வருஷா வருஷம் எங்க வாத்தியார் மனைவிக்கு 1000 ரூபாய் இந்த நினைவு நாள் அன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சரியா செய்துகிட்டு இருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறேன் இப்போ இல்லையா? நான் செய்துகிட்டு இருக்கிறது சரியா இருக்கு இல்லையா? ஆமா, அதத்தான் சாமி சொல்றாரு. குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவுக்கு காணிக்கை கொடுக்க மறந்தேனோ. என்ன வார்த்தை இது! நல்ல கற்றவர் நம்மை கடுகடுத்தேனோ, கற்றவர் நம்மை கடுகடுத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பற்றியை கூண்டில் படைக்க அடைத்தேனோ, பற்றியை கூண்டில் படைக்க அடைத்தேனோ, கண்ணுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, சரி பசி கோழி சாப்பிட்டா உடம்பு பலமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் வெஜிடேரியன் தான். எங்க வயசு 83 82. பலம் இல்லாம கீழே விழுந்துடுறேன். நடக்கிறது கொஞ்சம் மெதுவா நடக்கிறேன், அவ்வளவுதானே. ஆமா, ஊர் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து வித்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து வித்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீர் உள்ள குளம் தூர்த்தேனோ, குடிக்கின்ற நீர் உள்ள குளம் தூர்த்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளித்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரளித்தேனோ, பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வம் இழந்து செருக்கு அடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, இன்னது என்று அறியேனே. மன்னன் இப்படி கத்திருப்பான் நான் நினைக்கிறீங்க நீங்க? மன்னன் கத்துனானோ என்னமோ, வள்ளற்பெருமான் கத்துறார் இல்லையா? ஆமா, இந்த 43 வரிகளும் இன்றைய உலகத்துக்கு தேவை. யாராவது ஒருத்தனாவது திருந்துவான் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பாடி வைத்திருக்கிறேன். என்றும் ஒரு நாள் அது வரும், அன்று பார்த்துக் கொள்ளுவோம். கடைசியா ஒரு செய்யுள் பாடி வைக்கிறார். வாழிமனே சோழர் வாழியவர் மைந்தன்
வாழியவர் மந்திரியாம் வல்லவனும் வாழியவர் செங்கோல் முறையவர்தம் சீர்கேட்பவர் வாழி செங்கோல் பதம் வாழியே. இது நாமெல்லாம் தமிழர்கள் அல்லவா? தமிழ் நூல்ல இப்படி ஒரு நீதி வருகிறது அல்லவா? இது தமிழர்களை போய் சேரட்டும் அப்படின்னு தான் இதை ஒன்று பாடியிருக்கேன். நீங்க தவறா எண்ண மாட்டீர்கள் இல்லையா? ஆமா, நானும் தமிழன், நீங்களும் தமிழர்கள் தானே அல்லவா? வள்ளற் பெருமான் 1923 பிறந்தவர். 51 வயசு தான் இருந்தார் அவர். ஆமா, 51 வயசு இருந்தவர் தனக்கென்று ஒரு வழியை வகுத்துக் கொண்டு அந்த எந்த வழியை வகுத்தார்னு நான் விளக்கமா சொல்ல தயாராக இல்லை. தெரியும், வேண்டாம் என்று விடுகிறேன் நான். ஆமா, வகுத்துக் கொண்டு வடலூர்னு ஒரு ஊருக்கு போய், அதுக்கு வடலூர்னு பேர் அல்ல, பார்வதிபுரம்னு அதுக்கு பேர். ஆமா, அங்க போய் அற்புதமான கோடிக்கணக்கில் பெறக்கூடிய ஒரு சபையை கட்டினார். முடியுமா? அவர் ஏழை வீட்டில் பிறந்தவர். அவர் தனக்கென்று ஒரு வழி வேணும், அதற்கென்று ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைச்சு, இன்னைக்கு கோடிக்கணக்கில் இருந்தாலும் அதை கட்ட முடியாது, அதை கட்டினார். அதுல வழிபாடு தீப வழிபாடு தான் வச்சார். ஆமா, பக்கத்துல ஒரு தர்மசாலை கட்டினார், ஏழைகளுக்கு சாப்பாடு. இன்னைக்கும் போடுறாங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த வடலூர் சபைக்கு போனேன், இந்த தர்மசாலையை நான் பார்க்கல. ஏன்? நான் தர்மம் பண்ணல, நான் அதை போய் பார்த்து என்ன செய்ய போறேன் இல்லையா? ஆமா, இன்னைக்கும் அது நடைபெறுவதாக சொல்லுகிறார்கள். நடக்குதா? ஆமா, இன்னைக்கும் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு தனி மனிதன் தனக்கென்று ஒரு வழி, தனக்கென்று ஒரு இடம், தனக்கென்று ஒரு வழிபாடு என்று அமைத்து அதுல வெற்றியும் கண்டவர் அவர் அல்லவா? அவரை போற்றிக் கொள்றதுனால தவறொன்றும் இல்லையே, தவறொன்றும் இல்லை. ஆமா, நால்வர் வழியில வந்தவர் தான் அவர். நம்ம பேர குழந்தை அது, அவ்வளவுதான். மகனை விட பேர குழந்தைகிட்ட தான் நமக்கு ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கும் அல்லவா? அப்படி அந்த தீப வழிபாடு தான் அவருக்கு உகந்ததாக எண்ணி இருந்திருக்கிறார். இப்பவும் தீப வழிபாடு தான் அங்க நடைபெறுகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். சபைக்கு போயிருக்கிறேன், அந்த வழிபாடெல்லாம் நான் பார்த்ததில்லை. அதுக்கு ஒரு பதியம் பாடுறார் அவர். 2-3 இருக்கிறதா எனக்கு ஞாபகம். அருட்பெருஞ்சோதி அட்டகம் என்று கூட ஒரு நூல் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நான் இப்பதான் புதுசா அதை திறந்து பார்க்கிறேன். அதனால நான் தப்பா சொல்றேன், நீங்க எண்ணிவிட மாட்டீர்கள் இல்லையா? அதுல என்னுடைய நெஞ்சை பிடித்தது ஒன்று. அங்க வச்சுட்டு இருங்க, நான் சொல்றேன். இது உள்ளே இருந்து வரேன், உள்ளே இருந்து வரேன். இருக்க சொல்லுங்க, அவரை இருக்க சொல்லுங்க, நான் வரேன். அதுல என்ன பண்றார் அவர்? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னு ஒரு சொல்ல உண்டாக்குனார். சைவ சமயத்தில் என்ன இருந்தது? நமப்பார்வதி பதையேன்னு தான் இருந்தது. பின்னால இது அது என்ன ஆச்சு? திருவாசகத்தில் வருகிற சொல்லு தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டோர்க்கு இறைவா போற்றி அப்படின்னு சொல்லலாம்னு ஒரு நெறிய ஆரம்பிச்சாங்க. இவர் என்ன பண்ணினாரு? தனியா போயிட்டாரா? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டார்.
வழி எப்படி வகுக்கிறார் பாத்தீங்களா? ஆமா, இந்த மாதிரிதான் தேவாரம் பாடுகிற முறையில சில வழிகளை தனியா நான் கொண்டு வந்தேன். அதுதான் சரி என்று நினைத்து, அன்றைய காலகட்டத்தில் அது தப்பு என்று சொன்னவர்கள் உண்டு. நான் கவலைப்படல. அந்த வழியில தான் இன்னைக்கு நான் பாடிட்டு இருக்கேன். எல்லாரும் அந்த வழிக்கு வந்துட்டாங்க. தப்பு என்று சொன்னவர்கள் தான் சாமிநாதன் பாடுற முறை தான் சரின்னு வந்துட்டாங்க. இப்போ கவலையே படல. அதே மாதிரி இவர் என்ன செய்கிறார், இந்த அருட்பெருஞ்சோதி அப்படி சொன்னாரா, அது ஒரு 10 பாட்டு பாடியிருக்காரு. என் நெஞ்சை பிடிக்குது. அத ஒரு சைட்ல பாடுக்க. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மலைகளெல்லாம் பொறுக்கின்ற தெய்வம், ஓடாந்த தெய்வம் உயர் நாடாந்த தெய்வம், இருப்பாடு நிற்கும் ஓடி இந்த தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்களித்த தெய்வம், பெருப்பாடல் உணர்ந்து என்னையும் சிவமாக்கும் தெய்வம், சித்தமையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், எல்லாம் செய்வல்ல தெய்வம். இந்த தனி வழியை சொல்றாரு பத்தீங்களா? ஆமா, எனக்கு என்னமோ நான் 4 விட்டு அந்தாண்ட நான் போக மாட்டேன். என் ஜென்மாவோட பிறந்தது, என் ரத்தத்தில் ஊய் போறது. அந்த வழியிலிருந்து அந்தாண்ட போக மாட்டேன். இவர் 4 வழியில தான் வருகிறார். என் பேர குழந்தை நான் எடுத்துக்கொள்ளத்தானே வேணும். எப்படி விட முடியும்? விட முடியாது, விடக்கூடாதுன்னு நினைச்சு விட்டேன் நான். ஆனா 4 வழியில தான் இருப்பேன் இல்லையா? ஆமா, எல்லாம் செய்வல்ல தெய்வம், எங்கும் நிறை தெய்வம், என் உயிரில் கலந்து எனக்கு இன்பம் நல்கும் தெய்வம், நல்லார்க்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம், நல் சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கலிப்பருளும் தெய்வம், காரணமாம் தெய்வம், அருள் பூரணமாம் தெய்வம், செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். நான் தேவாரம் படித்தவன் அல்லவா? பதியமா ரெக்கார்ட்ல பாடி வச்சேன் அல்லவா? இதை மாத்திரம் விட்டுருவேனா? அந்த 10 பாட்டையும் பாடிவிட்டான். கேட்கலாம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது வரும். கேட்டு பார்த்து விடுங்கள். ஆமா, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகழ் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயாத வார்த்தைகளோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடியில் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், தாயாது தனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம், கருணைநிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், பேயாக என்னை வளர்க்கும் தெய்வம், மகாதெய்வம், சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வம், அதே தெய்வம். சாகாத வரம் எனக்கே தந்த தனி தெய்வம். அந்த எண்ணத்திலேயே இருந்திருக்கிறார் அவர். ஆமா, அந்த எண்ணத்திலேயே இருந்துதான் அவர் சாகாமல் போயிருக்கிறார். அந்த எண்ணத்துல நாமளும் இருந்தா அப்படி போக முடியும் போல இருக்கு. அதுக்கு நாம முயற்சி பண்ணல, அவர் பண்ணி இருக்கிறார். ஆமா, பின்னால ஒரு இடத்துல நான் பார்க்கிறேன், இங்க எடுத்துக்கிட்டு வரலன்னு நினைக்கிறேன். என்னுடைய தலைவன் வருகிற தருணம் இது. அவன் என் உடம்போடு இருப்பான், நான் அவர் உடம்போடு இருப்பேன், இது தருணம் அப்படின்னு எழுதுறாரு. ஆமா, அதையும் பாடி வைக்கத்தான் இருக்கிறேன் இல்லையா? ஆமா,
சாகாத வரம் எனக்கே தந்த தனி தெய்வம், தன்மார்க்க சபையில் என்னை தணிக்க வைத்த தெய்வம், மா காதலால் எனக்கு வாய்த்த பெருந்தெய்வம், மாதவராதியர் எல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வம், ஏகாத நிலை அதன் மேல் என்னை ஏற்றும் தெய்வம், எண்ணுதொறும் என் உள்ளத்தே இனிக்கின்ற தெய்வம், ஏகாதி உலகமெல்லாம் செய்பணித்த தெய்வம், சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வம், அதே தெய்வம் இனிக்குதையா. திருவாசகம் எப்படி இனிக்குமோ, தேவாரம் எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி இனிக்குது. இது ஏன் விடணும் இல்லையா? தூண்டாத மணி விளக்காய் ஒரு பேப்பர் விட்டுட்டேன். ஆமா, என் இதய கமலத்தே இருந்து அருளும் தெய்வம், என் இரண்டு கண்மணிக்குள் இலங்குகின்ற தெய்வம், பொன்னடியின் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம், பொய்யாத தெய்வம், இடர் செய்யாத தெய்வம், அந்நியம் இல்லாத தெய்வம், அறிவான தெய்வம், அவ்வறிவுக்கு அறிவாம் என் அன்பான தெய்வம், சென்னியில் செம்பொருளாம் திகழ்கின்ற தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். விளையாடு என்று என்னை அளித்த தெய்வம், எல்லாம் செய்வல்ல சித்தே எனக்கு தீந்த தெய்வம், நன்னிய பொன்னம்பலத்தே நடம் புரியும் தெய்வம், நானாகி தானாகி நண்ணுகின்ற தெய்வம், பன்னியன் பூசையிலே பதித்த பெருந்தெய்வம், பாடுகின்ற மறைமுடியில் ஆடுகின்ற தெய்வம், பின்னியன் என்று என்னை உலகம் செப்ப வைத்த தெய்வம், இச்சபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம், இச்சையெல்லாம் எனக்கு அளித்து என்னை கலந்த தெய்வம், என்னை கலந்த தெய்வம், இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம், இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம். தேவாரம் அப்படி 2-3 பேரை எழுப்புச்சு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். திருமருகல்ல ஒண்ணு, திருப்படனத்தில் ஒண்ணு, அவிநாசியில ஒண்ணு இல்லையா? அந்த கருத்தை உள்ளடக்கித்தான் இவர் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம், இத்தமய தெய்வமும் தான் என நிறைந்த தெய்வம், எல்லாம் செய்வல்ல தெய்வம், எனது குல தெய்வம், பிச்சகற்றும் பெருந்தெய்வம், சிவகாமி என்னும் ஓர் பெண் கொண்ட தெய்வம், எங்கும் கண்கண்ட தெய்வம், செச்சை மலர் என விளங்கும் திருமேனி தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். சத்தியமாம் தனி தெய்வம், தடையறியா தெய்வம், சக்திகள் எல்லாம் விளங்க தாங்கும் தெய்வம், நித்தியதன் மயமாகி தெய்வம், எல்லா நிலைகளும் அருளையில் விளக்க வைத்த தெய்வம், பத்தி வலைப்படுகின்ற தெய்வம், எனக்கு எல்லாம் பரிதளித்து அழியாத பதவி வைத்த தெய்வம், சித்தி எல்லாம் தரும் தெய்வம், சித்தாந்த தெய்வம், சித்தவையில் விளங்குகின்ற சொல்லியதிலேயும் பாடிக்காட்டினே தவறாக நீங்கள் எண்ணவில்லை என்று உங்கள் கரம் சொல்லிவிட்டது. அதனால எனக்கு இயன்ற வரையிலும் பாடி வைத்து விடுவேன் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நால்வர் வழியை விட்டு நகர்ந்து விட்டாரோடு நீங்கள் எண்ணி விடாதீர்கள். என் உடம்போடு பிறந்தது, என் உயிரோடு கலந்தது, என் ரத்தத்தோடு உறைந்தது. அதிலிருந்து நான் தாண்ட போக மாட்டேன். இவரும் அந்த நெறியில தான் இருக்கிறார் என்ற நிலையில தான் அதை உங்களுக்கு சொன்னேன். அடுத்த தடவை என்ன பாடுறதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். திருவடி திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது தேவாரத்தில், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா. சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி
பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, பதினெண்கணங்களும் பாடும் அடி, திரைவிரவு தன் கடிலநாதம் அடி, திருவீரட்டானத்தையும் செல்வன் அடி அப்படின்னு அடி அடி அடின்னு திருவடிக்கு ஒரு 10 பாட்டு பாடி வைக்கிறாரு அப்பர் பெருமான். இந்த வழியில வருகிறார் அவர். திருவடி புகழ்ச்சி என்று ஒன்று எழுதுகிறார் அவர். 128 வரி இருக்குது. ஆமாம், அதனை பாடுவது கஷ்டம். அதை தொடவே முடியாது. தொடவே முடியாதுன்னு சொல்லிட்டு நீ எப்படி தொடுவ அப்படின்னு சொன்னா, நான் தமிழோடு ஒரு உறவாடுகிறவன், இசையோடு உறவாடுகிறவன். இந்த இசையும் தமிழும் எனக்கு உதவி செய்கிறது. அதனால் அதை பாடிவிடுவது, அந்த 128 வரியையும் பாடிவிடுவது என்று நான் எழுதிவிட்டேன். என்னை பாடுவித்து விடுவான் அவன், நீங்களும் கேட்டு விடுவீர்கள், பார்ப்போம் அந்த நாளை என்று சொல்லிவிட்டு, நான் முன்னே சொன்னது போல் திருப்புகழ் வந்துவிட்டது. நான் 15 காசட்டு பாடியிருக்கேன். வள்ளற் பெருமான் தனக்கென்று ஒரு வழி வகுத்தார் அல்லவா, அந்த மாதிரி நான் தேவாரத்திலேயும் ஒரு புதுமையான வழியெல்லாம் சிலரை செய்தேன் என்று சொன்னேன். பழமையை வைத்து அது மேல் ஒரு புதுமையை வைத்தேன் நான், அவ்வளவுதான். எங்க அப்பா மேல ஒரு ரூம் போட்டிருந்தார் மாடியில, நான் 2 ரூம் போட்டேன். என்ன தவறு? 2 ரூம் போட்டது தவறா? தவறில்லை. அதுபோல இந்த திருப்புகழை கூட, திருப்புகழை விருத்தமாக பாடுவது கிடையாது, வழக்கத்தில் இல்லை. எனக்கு தெரிந்த வரையிலும் திருப்புகழை பாடுவது என்று கொண்டவர்கள் ஐயா முருகதாஸ் அவர்கள். திருப்புகழை பாடுவது என்று வழக்கமாக கொண்டவர்கள் உரசை அருணகிரி அவர்கள். வேலூர்ல சம்பந்தமூர்த்தி ஆசாரி என்று ஒருவர் இருந்தாராம். அவரை போல் திருப்புகழை பாட முடியாது என்று சொல்லுவார்கள். அவரை நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. அவருடைய மகன் சம்பந்தமூர்த்தி ஆசாரின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிள்ளை இருக்கிறான் தக்கேசி, எனக்கு தெரியும். அவர்கள்லாம் கூட இந்த வழியில பாடினார்களா என்று நான் நினைத்து பார்த்தேன், எண்ணி பார்த்தேன். எனக்கு விடை கிடைக்கலை. அப்புறம் இதுக்காக ஒரு வழியை வகுத்தேன். அந்த வழிப்படி சில பாடல்களை அர்த்தம் நன்றாக விளங்க வேண்டும் என்று விருத்தத்தில் பாடியிருக்கேன். இது வெளிவருகிறது முருகனுடைய திருவருள். தமிழ், இது தமிழ் மக்களை போய் சேரணும்னு நான் அவசரப்படுறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, இல்லையா? அதனால் வந்திருக்கிறது. தேவாரம் பூரா எடுத்தவர். இதுக்குள்ள ஒரு மூட்டை இருக்கும், எடுங்க பாருங்க, துணி மூட்டை. ஏன் ராமையா இருக்காங்களா? கொஞ்சம் மேடைக்கு வரீங்களா? தேவாரம் பூரா வெளிவந்தது. நான் மடாதிபதிகளை குற்றம் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். நம்ம சைவ சமயத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை குறை சொல்றேன் என்று எண்ணிவிடாதீர்கள். இந்த தேவாரம் பூரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒலிக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த பாணி ரெக்கார்டிங் கம்பெனி. வயதிலே எண்ணிலே பாடிதான் இருப்பார் அவர். அவருக்கு வயசு 40 அல்லது 45 வயசு தான் இருக்கும், இல்லையா? வயசு உனக்கு 45 வயசு தான். அவர் தேவாரம் எடுக்கும்போது அவருக்கு வயசு என்ன இருக்கும்? 40. இதெல்லாம் நல்லா இருக்க, இது எடுக்கலாமேன்னு சொல்லிட்டார். 40 வயசுல இந்த அறிவு வந்தது அவருக்கு, இல்லையா? ஆமா. இன்னைக்கு அத்தனையும் காசட் வடிவத்தில் வந்து விட்டது. துபாயில் இருக்கிறவன் கேட்கிறான், ஐயா துலுக்க நாட்டில் கேட்கிறான், இது எங்க உண்டு? அதனை செய்வித்தவர் இந்த வாணி ரெக்கார்டிங் கம்பெனி. ஆமா, நான் மனதார பாராட்டுவேன்.
இப்ப திருப்புகழ் பாடணும்னு சொன்னேன். அவர் உடனே எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. சாமி திருப்புகழ் பாடுறேன்னு சொல்லி லைனை மாத்துறாரா அப்படின்னுட்டாரு. சரி பரவாயில்ல, அவர் பாடினா நல்லா இருக்கும், எடுக்கட்டும் அப்படின்ட்டாரு. இப்ப திருப்புகழ்ல 15 பாட்டு அருட்பா பாடுறேன்னு சொன்னேன். 2 நாள் கழிச்சு பதில் சொல்றேன்ட்டாரு. எதுக்கதான் சொல்றேன், 2 நாள் கழிச்சு சரின்னுட்டார். அப்ப சாமி பாடினா சரியா இருக்கும்னு அவர் நினைச்சிருக்கிறார். அவ்வளவுதான். அதனால இதை வெளியிடுவதற்கு நான் முறைப்படி நான் ஏசிஎம் கேட்டிருக்கணும். அவருடைய பிரதிநிதியாக எனக்கு மிகவும் வேண்டியவர் ராமையா. எவ்வளவு ஸ்மூத்தான மனிதரோ, எவ்வளவு கண்டிப்பான மனிதரும் அவர் என்று நான் நம்புகிறேன். அவற்றை நான் பேசும்போதெல்லாம் பயந்தே பேசுறேன். இன்னைக்கு ஒரு விவகாரம் ஒண்ணு சொன்னார்கள், பயந்துகிட்டே ஒரே பதில 3 தடவை சொன்னேன். பயந்துகிட்டே 3 தடவை சொன்னேன். என் மேல நீங்க வருத்தப்படாதீங்க, இது என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொன்னேன். ஆமா, எவ்வளவு ஸ்மூத் இருக்கோ அவ்வளவு ஸ்மூத், எவ்வளவு கூர்ப்பு இருக்கோ ஒரு கத்திக்கு, அதே சமயத்தில் அது தவறு பண்ணிவிடும், அது நன்மையும் செய்யும் என்பதை நாம எண்ணில கொண்டாடணும். அதனால நான் கேட்டேன், சரி வெளியிட்டுங்களேன் அப்படின்ட்டாரு. அதற்காக நான் ஏசிஎம் அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதை அவருடைய பிரதிநிதியாக இருக்கிற ராமையா, மதிப்பிற்குரிய ராமையா அவர்களுக்கு மரியாதை செய்து நான் அவரிடம் இந்த திருப்பூர் 10 கேசட்டையும் ஐயாட்ட கொடுத்துருங்கோ, ஐயாவை கேட்க செய்யுங்கோ, ஆட்சியை கேட்க சொல்லுங்கோ என்று சொல்லிவிடுவேன். என்னுடைய நண்பர் குமார்னு ஒருத்தர், அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம வீட்டோட இருக்கார். இப்போ அவர் இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்தார். நான் அவருக்கு ஒரு மரியாதையை நான் கொடுத்து விட்டு அனுப்புவேன். அதனால இப்போ தமிழிசை சங்கம் பொறுப்பு ராமையாட்ட இல்லையா, நான் இவருக்கு செய்தால் அவருக்கு போய் சேர்ந்துரும், சிவனடியாருக்கு செய்தால் சிவனுக்கு போய் சேரும், ராமையாவுக்கு செய்தால் அவருக்கு போய் சேர்ந்துரும். நான் கொஞ்சம் அவசர புத்தி உடையவன். என்னுடைய வாழ்க்கையும் கட்டுப்பாடு, கட்டுப்பாட்டிலேயே என்னுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். ஆமா, அதுல சீக்கிரமா இது மக்கள்கிட்ட போய் சேரணுமே, அந்த எண்ணத்துலதான் அவரை சீக்கிரம் வரட்டும் சீக்கிரம் வரட்டும் சீக்கிரம் வரட்டும்னு தொலைபேசியில பேசி பேசி அவரை கொண்டு வர செய்தேன். அந்த அவசர புத்தி எனக்கு இருக்கிறதுனால தவறொன்றும் இல்லையே, இல்லையா? என்று சொல்லி நான் அருட்பாவை பாடி காட்டி விட்டேனே என்று நீங்க தவறாக எண்ணியிருக்க மாட்டீர்கள், எண்ணக்கூடாது. நான் சொன்னது போல 12 திருமுறை ஆணி வேர், அருட்பா, திருப்புகழ், ஏனைய புராணங்கள் அத்தனையும் சல்லி வேர்கள் இல்லையா? ஆமா, சல்லி வேர்னாலதான் இந்த செடிக்கு உரமோ தண்ணியோ போய் சேரணும். ஆமா, அதனால அந்த நூல்களை போற்றிக் கொள்வதனால தவறொன்றுமில்லை என்று சொல்லி தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் எண்ணுகிறேன். அதனை நான் என்னுடைய வயசும் வாய்ஸும் இல்லையா, வயசு இருக்கும், வாய்ஸ் சரியா வராது, அப்படி வரணுமே இல்லையா?
அது இருக்கிறவரையும் செய்து விடுவேன். ஆமா, ஆண்டவனுடைய திருவருள், குருநாதனுடைய அருள் என்று சொல்லி உங்களுக்கு முன்னே அதையெல்லாம் பாடி காட்டினேன். திருத்தாண்டகம் பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன். இடையிலே இதை பாடிவிட்டேனே என்று தவறாக எண்ண வேண்டாம், மன்னித்து விடுங்க என்று சொல்லி நமச்சிவாய மந்திரம் சொல்லி நான் நிறைவேற்றிக் கொள்ளுவோம். வேண்டியவர்கள் திருப்புவை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு 60 செட்டு அவர் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறார். நாம் எல்லாம் சேர்ந்து நமச்சிவாய மந்திரம் சொல்லுவோம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம்.